Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 1 unit 2 numbers. Numbers பார்க்கலாம் வாங்க. Travel through. Look at the above picture and answer the following. First one என்ன கொடுத்திருக்காங்க? Flowers கொடுத்திருக்காங்க, number கொடுத்திருக்காங்க, number name கொடுத்திருக்காங்க. இங்க மேல ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்களா? இந்த பிக்சர்ல first picture என்ன? Rose. எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ இங்கே நம்பரில் நம்ம 20 இருக்குது, 20 ரோசஸ் இருக்கா? ஸோ இங்கே 20 நம்பர் நேமில் TWENTY 20 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒயிட் ஃப்ளவர் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ஃப்ளவர் எத்தனை? நெக்ஸ்ட் ஒயிட் ஃப்ளவர் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இங்கே 15 ஃப்ளவர்ஸ் இருக்கு. FIFTEEN 15 நம்பர் நேம் எழுதிங்க. FIFTEEN 15. உங்களுக்கு ஸ்பெல்லிங் புரியலையா? அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இது என்னுடைய பையன் புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரெட் ஃப்ளவர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இன்னும் 2 இங்கே இருக்கு பாருங்க. 9 10. ஸோ ஹியர் யூ ரைட் 10 TEN 10 நம்பர் 10. இதில் நம்பர் நேம் TEN 10. நெக்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 9. Fill in the blanks in each of the figure with missing numbers. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாக்ஸஸில் 51 55 60 கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. 52 53 54 56 57 58 59. ஈஸி தான்மா, ரொம்ப எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், B 74. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 75. அப்போ பிஃபோர் என்ன வரும்? 74. 77 before 76, 79 before 78. அப்போ 74 75 76 77 78 79. ஹியர் இங்கே ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீயில் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 5. நம்ம 5 5 ஆட் பண்ணால் எப்படி வரும்? 5 10 15 20 25 30 35 40 45. இப்போ இங்கே 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. நமக்கு எத்தனை இருக்குது? 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே எப்படி 10 போடுவீங்க? 10 வந்துச்சு. 6 7 8 9 10. அப்போ அகைன் நம்ம 10 எழுதியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 15 எப்படி எழுதுவோம்? 11 12 13 14 15. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் விட்டாவது கவுண்ட் பண்ணி இங்கே எழுதிட்டு வாங்க. 15 20 25 அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், 3. Complete the given fact by you placing plus for addition, minus for subtraction. நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ்ஸாக வந்து என்னன்னு சொல்லுவோம்? அடிஷன் சொல்லுவோம். மைனஸ் வந்து சப்ராக்ஷன் சொல்லுவோம். கூட்டல் கழித்தல். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 + 3 = 12. உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 9 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் 9-3 = 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 9 in the mind, 3 in the finger. 9 after 10 11 12. ஸோ ஆன்சர் வந்து 12 வருது. இதுவே நம்ம மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 9ல் 9 இருக்குது. இந்த 9ல் 3 போனால் என்ன வரும்? அப்போ ஸோ நம்ம இந்த 3 ஆஃப்டர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எண்ணணும். 4 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் வந்து 6 வரும். ஸோ திஸ் இஸ், அப்போது இது என்னது? இது அடிஷன். ஸோ இங்கே நம்ம என்ன சிம்பிள் போடுவோம்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகே, புரிஞ்சுதா? 6 வந்தது. ஸோ இங்கே 12 இருக்குது. அப்போது அடிஷன் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு 80-11 = 91. எதை கூட ஆட் பண்ணால் வந்து இங்கே அடிஷன் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? 80 11. இப்போது 0லேருந்து 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன தான் வரும்? இங்கே 1. அப்போது 8 + 1 9. அடிஷன் ப்ளஸ். இதுவே நம்ம 80ல் 11 வந்து மைனஸ் பண்ணி கூட பாருங்கள் 10 ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த 0 கூட கீழே வந்து பாரோ பண்ண முடியாது, சாரி லெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 8 வந்து 7 ஆகிடும். இதை வந்து 10 ஆகிடும். 10ல் 1 போனால் என்ன? 9. 7ல் 1 போனால்
6. ஸோ 69 ஆகிடும் இல்லையா? இது 7 ஆயிடுச்சு இல்லையா? 7லேருந்து 1 போனால் என்ன 6 69. அப்போது அங்கே என்ன சிம்பிள் வரும்? ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ ஆன்சர் வந்து 80 + 11 = 91. நெக்ஸ்ட் கொஷின் 56 - 21 = 35. அப்போது இங்கே ஆன்சரில் என்ன வரும்? 56 வந்து 21 கூட ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. இந்த 56ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன தான் பண்ணி பார்க்கலாம்? மைனஸே பண்ணி பார்க்கலாம் இல்லையா? 6 இருக்குது. 6ல் 1 போனால் எவ்வளோ? 5. இதோட உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து 2 டிஜிட், இனிமேல் 3 டிஜிட் அப்படிலாம் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிற மாதிரி ஈஸி மெத்தடில் இப்போ இங்கே 6 இருக்குன்னா இதை வந்து லெஸ் பண்ணுறதுக்கு ஃபிங்கர்ஸை விடலாம். பட் இந்த மாதிரியும் கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 1 ஆஃப்டரை சொல்லி பாருங்கள். 2 6 வரைக்கும் சொல்லி பாருங்கள். 2 3 4 5 6. அப்போது எவ்வளோ வந்தது? 5. இப்போது 5ல் 2 போனால் இந்த 2 வந்து 3லேருந்து சொல்லி பாருங்கள். 3 4 5. அப்போது 3 35 ஆன்சர் வந்துடுச்சா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சப்ராக்ஷன். ஸோ மைனஸ். புரிஞ்சதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள். 92 - 20 = 72. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 92 இங்கே 20. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கே புரியும், இது மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் 92. இங்கே ஹையஸ்ட் நம்பருக்கு ஆன்சர் வந்தது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போது மைனஸ் பண்ணியே பார்க்கலாமா? 2 - 0 எவ்வளோ வரும்? 2 தான் வரும். ஸோ 9 - 2. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 2 நம்பர் ஆஃப்டரில் வந்து 9 வரைக்கும் எண்ணி பாருங்கள். 3 4 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் இஸ் 7. அப்போது 72. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். 12 - 3 = 9. 12 3 மைனஸ். இங்கே ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. அப்போது நம்ம இங்கே மைனஸ் பண்ணால் தானே இந்த ஆன்சர் வரும். ஸோ 12 கூட 3ஐ மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இது என்ன ஆகிடும்? அது 0 பண்ண முடியாது. அப்படியே கூட மைனஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 3 ஆஃப்டர்லேருந்து சொல்லி பாருங்கள். 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ எவ்வளோ வரும்? ஆன்சர் இஸ் 9. அப்போ இங்கே என்ன? மைனஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். 75 17 வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? 5 + 7. ஸோ ஆன்சர் என்ன வரும்? இருங்க. 75 + 17. இப்போ வந்து நான் எதுக்கு இந்த அடிஷன் சொல்லலான்னு சொல்கிறேன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது ஹையஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் இது ஹையஸ்ட் நம்பர், இதை ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் மட்டும் தானே இது வரும். ஸோ அதனால் ஆட் பண்ணலான்னு சொல்கிறேன். 5 + 7. 5 in the mind, 7 in the finger. 5 after 6 7 8 9 10 11 12. 12. ஸோ ரிமைண்டர் 1. 2 போட்டு ரிமைண்டர் 1. 1ஓட 7 ஆட் பண்ணால் 8. 8 + 1 9. அப்போது அடிஷன் இது ப்ளஸ் சிம்பிள். ஆன்சர் இஸ் ப்ளஸ். இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் 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 ப்ளஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் சீக்வென்ஸ் அப் டு 1000. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2.1 நம்பர் சீக்வென்ஸ் அப் டு 1000 வரைக்கும் பார்க்க போகிறோம். ரீகால் நம்பர்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 and 9 are 1 digit number. 0 to 9 வரைக்கும் எத்தனை டிஜிட்? 1 digit number. Numbers from 10 to 99 வரைக்கும் வந்து 2 digit number. இதில் 99 வந்து பிக்கஸ்ட் 2 digit number. 10 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் 2 digit number. புரியுதுங்களா சில்ட்ரன்? 2 digit நம்பர்லேயே 99 வந்து பிக்கஸ்ட் நம்பர், 10 வந்து ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த நம்பர்ஸ் such as 10 100 1000. when 1 is added with 9 we get 10. எப்போ நம்ம 9 கூட 1 ஆட் பண்ணனா என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 10ஐ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இதை ஒன்ஸ் டென்ஸ். இப்போ இந்த 100 இருக்குது, எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ் டென்ஸ் 100. இந்த 1000 எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ் டென்ஸ் 100 1000. அந்த மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டென்ஸ் ஒன்ஸ். 9 + 1 10.
100 பாருங்க 99 இருக்குது ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 100 வரும். அப்போ இதில் 1s 0 10s 0 100 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பீட்ஸ் கொடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். 99க்கு 9 பீட்ஸ் கொடுத்து 9 பீட்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்களா. ஒரு இதில் 10 பீட்ஸ் இருக்கும். 10 20 30 40 50 60 70 80 90 91 92 93 94 95 96 97 98 99 99. இதை கூட நம்ம 1 பீட் ஆட் பண்ணோம்னா 100. when we add 1 with 99 we get the numeral 100. எப்போ நம்ம 99 கூட 1 ஆட் பண்ணோமோ 100 வரும், which is represented by the number name 100. HUNDRED 100. Smallest 3-digit number 100 has 10 tens, 100 has 100 ones. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதில், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 999 + 1 இல்லையா, 1s 10s 100ல் கொடுத்துருக்காங்க. இதை கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் 1 ஆட் பண்ணால் என்னவாயிடும் இது 1000ஆக மாறிடும். ஸோ when we add 1 with 999 we get the 999, we get the numeral 1000 which is represented by the number name 1000. 1000 spelling THOUSAND, smallest 4-digit number. இது smallest 3-digit number 100 அப்படின்றது, இது smallest 4-digit number வந்து 1000. 1000 has 10 100, 1000 has 100 tens இருக்கு அதில். Read and write all 3-digit number and number names. We shall represent 100 in an abacus as shown below. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 100 10s 1s கொடுத்துருக்காங்க இல்லையா, 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஏதாவது 0 1s இருக்குது, 10ல் வந்து 0 10s இருக்குது. இப்போ இங்கே ஒரே ஒரு பீடு இருக்குது, அப்போது 100 இருக்குது. நோ பீட்ஸ் in the ones place shows 0 ones. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0 பிளேஸில் வந்து ஒன்ஸ் வந்து ஷோ பண்ணலை 0. நோ பீட்ஸ் in the tens place show 0 tens. இதே மாதிரி 0 தான் இருக்குது டென்ஸ்லி இல்லையா, ஸோ 0. நோ 1 பீட் in the 100 place show 100. 1 பீட் தான் இருக்குது 100 பிளேஸில், ஸோ 100 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் பிளாக்ஸ் abacus, நியூமரல் ஃபார்ம் நம்பர் நேம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 100 2 tens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி 2 ones. அப்போது இங்கே 102 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டென்ஸ் பிளேஸில் ஒன்றுமே இல்லை, ஸோ 0. ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, அப்போது 102. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 100 100, அப்போது 200. ஸோ 100ல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னவா எடுத்துக்கணும் ஒன்றுமே இல்லைன்னா டென்ஸ் ஒன்ஸில் 0 0. ஸோ 200. ஓகே புரியுதா, நியூமரலில் எழுதணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காத நம்பரை வந்து நியூமரலாக நம்ம எழுத போகிறோம். நம்பர் நேம் நியூமரல் ஃபார்ம்லேருந்து நம்பர் நேமாக எழுத போகிறோம். அதே மாதிரி ஆக்டிவிட்டி 1ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 10 1s = 110, 10 10s = 100, 10 100s = எவ்வளோ 1000. ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தால் தான் புரியும், ஒரே மணி நேரத்தில் புரியாது. புரியுதா சில்ட்ரன். நம்பர் பிளாக் ஃபஸ்ட்டு abacus கொடுத்துருக்காங்க. abacus நியூமரல் ஃபார்ம் நம்பர் நேம். abacusல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 100 பீட்ஸ், இது ஒரு 100 பீட்ஸ் 200 பீட்ஸ், இங்கே ஒரு 4 பீட்ஸ் 204 பீட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 1s 10s 100 அந்த மாதிரி எழுத போகிறோம். அதுதான் இங்கே 1s 10s 100ல் இங்கே 1s எத்தனை இருக்குது 4 இருக்குது, அப்போ 4 பீட்ஸ் போட்டிருக்கோம் 1 2 3 4. டென்ஸில் ஒன்றுமே இல்லை 0, அதை பிளாங்காக விட்டுட்டாங்க. 100ல் 2 இருக்குது, ஸோ 1 2, அப்போது 204. அதை நம்ம எப்படி நம்பரில் எழுதுறோம் TWO 204 204 HUNDRED 100 FOUR 204. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 100 200 300 400 500 510 520 530 532. இதை நம்ம எப்படி எழுதுவோம் HTO அப்படின்னு எழுதிட்டு ஒன்ஸில் வந்து 2 இருக்குது, டென்ஸில் வந்து 3 பீட்ஸ் இருக்குது, 100ல் வந்து 5 பீட்ஸ் இருக்குது. அப்போது 532. ஆன்சர் இஸ் 532. ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதுவோம் 532 FIVE 5 HUNDRED 532
THIRTY 32 TWO2 532. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே எத்தனை பீட்ஸ் இருக்குது பாருங்க 100 200 300 400 401 402 403. இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இந்த 403-ஐ HTO ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்னு போட்டு 400 வந்து 4 zeros வரும், டென்ஸில் வராது, 0 இங்கே இதில் வந்து 3 0 வரும். அப்போது 403 வந்து FOUR 4 HUNDRED 400 3 THREE 403ன்னு எழுதினோம். நெக்ஸ்ட் 1 2 3 4 அப்போது 100 200 300 400 410 420 421 22 23 24 25. அப்போது ஹென்ஸ் TOவில் 425. 4ல் 4 பீட்ஸ் இருக்குது, ஹெச்சில் 4 பீட்ஸ் இருக்குது, டென்ஸில் 2 பீட்ஸ் இருக்குது, ஒன்ஸில் 5 பீட்ஸ் இருக்குது. அப்போ 425 425ன்னு வேர்ட்ஸில் எழுதிடணும். FOUR 4 HUNDRED 100 TWENTY 20 FIVE 525. Teachers note, let the children explore to represent many 3-digit number by using math kit. மேத் கிட் வச்சு யூஸ் பண்ணுங்கள் 3-digit நம்பர்ஸில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரீட் அண்ட் ரைட் த நம்பர் ஃப்ரம் 101 to 200. 101ல் இருந்து நம்ம 200 வரைக்கும் என்ன பண்ணணும், எழுதணும். எங்கெங்கே மிஸ் ஆகிருக்கோ அதை பார்த்து 1 by 1 எழுதிட்டு வரணும். 101 இந்த மாதிரி லைனில் கொடுத்துருவாங்க பாருங்கள். 101 102 103 104 105 106 107 108 109 110. பசங்க தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் 111 112 113 114 115 116 117 118 119 120. நெக்ஸ்ட் 121 122 123 124 125 126 127 128 129 130. 131 132 133 134 135 136 137 138 139 140. 141 142 143 144 145 146 147 148 149 150. 151 152 153 154 155 156 157 158 159 160. 161 162 163 164 165 166 167 168 169 170. 171 172 173 174 175 176 177 178 179 180. 181 182 183 184 185 186 187 188 189 190. 191 192 193 194 195 196 197 198 199 200. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான், எழுதிக்கோங்க. Read the number sequence. 231 232 233 234 235 236 237 238 239 240. நெக்ஸ்ட் ஒன் 453ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பிஃபோர் நம்பரை நம்ம பார்க்கணும். ஸோ 452 451. ஸோ ஆஃப்டர் 454 455 456 457 458 459 460. எழுதிக்கோங்க சில்ட்ரன், இது 460 460. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 302 300 பிஃபோர் அப்போ என்ன வரும் 301 302 303 304 305 306 307 308 309. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 581. அப்போது 582 583 584 585 586 587 588 589 590.
நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் 5மா, என்னுடைய பசங்க இந்த மாதிரி எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 644 இருக்குது. அதுக்கு பிஃபோர் பாருங்கள் 643, 642, 641. ஸோ 644 ஆஃப்டர் எழுதிக்கோங்க. 645, 646, 647, 648, 649, 650. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்போது அதோடைய பிஃபோர் ஆஃப்டர் எழுதினா தான் அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. 715 before 714, 713, 712, 711. Next 15 after 716, 717, 718, 719, 720. Next 991, 992, 993, 994, 995, 996, 997, 998, 999, 1000. ஓகே. நீங்கள் 1 to 1000 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த இங்கே எங்கே நடுவில் கேட்டாலும் எழுத தெரியும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13, நம்பர் நேம்ஸ். The number name of the numeral 101 is written by adding 100 with 1 as 101. நம்ம நம்பர் நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க 101. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 101 அப்படின்னு எழுதுவோம். The numeral 199 is written as 199. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிளர் காலமில். ரைட் த நியூமரல்ஸ் ஃபார் த கிவன் நம்பர் நேம்ஸ். நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க. 535, 535, 107. இது ரெண்டுமே அவங்களே கொடுத்துருக்காங்க 107. இதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன எழுதுவீங்க? 128, 128, 128. 600, 600, 600. 909, 905, 905, 905. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி 3. ரைட் த நம்பர் நேம் ஃபார் த ஃபாலோவிங் நியூமரல். இங்கே கொடுத்துருக்க நியூமரலை நம்பர் நேமாக எழுத போகிறோம். 150, 150. ONE 1, HUND RED 100, FIFTY 150. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 225. எப்படி எழுதுவீங்க? TWO2 HUND RED 100, 25. TWENTY 20, FIVE 225. 306 அப்படின்னு நியூமரில் கொடுத்துறாங்க. எப்படி தெரியுங்க? 306. THREE 300, HUNDRED 100, SIX 306. 535, FIVE 5, HUNDRED 100, FIVE 5. 505. Sorry, 535 மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. THIRTY 35, FIVE 5, 535. 907, NINE 9, HUNDRED 100, 7, SEVEN 7, 907. 992, NINE 9, HUNDRED 100, NINETY 92, TWO2 992. புரியுதா சில்ட்ரன்? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம பிளேஸ் வேல்யூ ஆஃப் எ நியூமரல் இன் த கிவன் நம்பர். ஆக்டிவிட்டி 4. ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட் இன் த கிவன் நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூமரல், பிளேஸ் வேல்யூ. இந்த நியூமரலில் 296 இருக்குது. இது 9 அப்படின்றது தான் பிளேஸ் வேல்யூ. இப்போ 6 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன்ஸ். 9 வந்து டென்ஸ், 2 வந்து 100. ஸோ இங்கே அண்டர்லைன் எதில் பண்ணியிருக்காங்க? 9ல். அப்போ இதை என்ன பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ். அப்போது டென்ஸ் பிளேஸில் இருக்குது. இங்கே என்ன எடுத்து எழுதணும்? டென்ஸ். இப்போது 296 6ல் வந்து தான் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ். அதே மாதிரி இது 2 பிளேஸில் இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதை ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். 100 எழுதணும்.
இப்போது அதே மாதிரி வேறு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 126. 2 வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டென்ஸில். அப்போது டென்ஸ் 417 அப்போ 4ல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹண்ட்ரட்ஸ். 638 அப்போ 8 அப்படின்றது ஒன்ஸ். 945 நம்ம எங்கே பார்க்கணும் அண்டர்லைனில் பார்க்கணும் ஹண்ட்ரட்ஸ். இப்போது அகைன் நியூமரல் கொடுத்துருக்காங்க ப்ளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 375. 5 அப்படின்றது என்னது ஒன்ஸ். 578 7 அப்படின்றது டென்ஸ். 786 6 அப்படின்றது ஒன்ஸ். எந்த பிளேஸ் வேல்யூ இருக்கோ ஒன்ஸா டென்ஸா ஹண்ட்ரடா அப்படின்றத எழுதணும். 694 9 அப்படின்றது டென்ஸ். 729 இதில் 9 729 7 அப்படின்றது ஹண்ட்ரட்ஸ். 918 1 அப்படின்றது டென்ஸ். 836 இது வந்து ஹண்ட்ரட்ஸ். புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஹண்ட்ரட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் படிங்க. ஃபைண்ட் த நம்பர் ரெப்ரசன்டட் இன் த அபாக்கஸ் பை ரைட்டிங் தர் பிளேஸ் வேல்யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க HTO அப்படின்னா என்ன ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட். ஃபஸ்ட்டு கொஷின் 3 ஹண்ட்ரட்ஸ் 4 டென்ஸ் 2 ஒன்ஸ் அப்படின்னு கொஷின் கொடுத்துறாங்க. 400 எங்கே இருக்குது 1 2 3. 300ல் 3 பீட்ஸ் போட்டிருக்காங்க. 4ல் டென்ஸில் 4 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸில் 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுவோம் நம்ம எக்ஸ்பாண்டடா 300 ப்ளஸ் 40 டென்ஸ் ப்ளஸ் 2 ஒன்ஸ். அப்போது ஆன்சர் வந்து 342. இப்போது நீங்கள் இங்கே எழுதணும். எப்படி எழுதுவீங்க இங்கே எழுதியிருக்க பாருங்கள் 4 பீட்ஸ் இருக்கா 1 2 3 4. அப்போ 400 2 இங்கே 2 பீட்ஸ் இருக்குது. அப்போ 2 10 1 பீட் இருக்குது 1 ஒன்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 400 ப்ளஸ் 20 ப்ளஸ் 1. அப்போது ஆன்சர் வந்து என்ன இருக்கும் 421. 400 ப்ளஸ் 20 ப்ளஸ் 1 421. நெக்ஸ்ட் பாருங்கள் 100ல் 1 பீட் இருக்குது 1 5 டென்ஸ் வந்து 5 இருக்குது. இது 5மா இது எப்போவுமே என் பையன் எஸ் மாதிரி தான் போடுறான். 5 டென்ஸ் இது 3 வந்து ஒன்ஸ். அப்போது ஆன்சர் வந்து 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 3. அப்போ ஆன்சர் 153. ஓகே, ரைட் த கிவன் நம்பர் இன் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். இப்போ இங்கே என்ன எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்மை மட்டும் எழுத போகிறோம். இப்போது 246 அப்படின்னு இருக்குது. எப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க 200 ப்ளஸ் 40 ப்ளஸ் 6. இப்போது 570 இருக்குது 500 ப்ளஸ் 70 ப்ளஸ் 0. 637 எப்படி எழுதுவீங்க 600 ப்ளஸ் 30 ப்ளஸ் 7. 603 ப்ளஸ் இப்போது நீங்கள் இப்படி கூட இங்கே எழுதலாம் 603 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3. அப்போ தான் உங்களுக்கு புரியும். டென்ஸில் கூட ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கும் புரியும். 603 989 900 ப்ளஸ் 80 ப்ளஸ் 9. ஓகே, எழுதிக்கோங்க. ரைட் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் கிவன் இன் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருங்க இந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்மை கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபையாக எழுத சொல்கிறாங்க. இப்போ எப்படி எழுதுவீங்க 300 ப்ளஸ் 90 ப்ளஸ் 8 398 398 200 ப்ளஸ் 50 ப்ளஸ் 6. அப்போது 256 256 900 ப்ளஸ் 80 ப்ளஸ் 5 எப்படி எழுதுவீங்க 985 98 இல்லை 5. 500 ப்ளஸ் 50 ப்ளஸ் 7 557 557. ஓகே, புரிஞ்சுதா சில்ட்ரன்? Keep counting from a given number. Example 10 11 12 13 14 15. Skip counted in ones. எப்படி எழுத சொல்லியிருக்காங்க இது ஒன்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போது 62 64 66 68 70 72 இது எப்படி ஸ்கிப் பண்ணியிருக்காங்க டூஸாக ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸாக ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, இது டூஸாக. இப்போது 62 இங்கே என்ன இல்லை 63 இல்லை 64 இருக்குது. 65 இல்லை 66 இருக்குது. அப்போது 2 டூஸாக இருக்கா.
அதாங்க ஸ்கிப் கவுண்டட் இன் டூஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக்ஸசைஸ் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் பை ஸ்கிப் கவுண்டிங் இன் 5s, 10s அண்ட் 100. இப்போது இங்கே கொடுத்துருக்காது 1s, 10s, 2s கொடுத்தாங்க. இங்கே 5s, அங்கே பாருங்கள் 250, 250. இந்த கப்பில் என்ன இருக்குது 255. அப்போ இன்னும் 5 இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும் 260, 265, 270, 275 எழுதிக்கோங்க. 5 5 ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போது 500 இருக்குது, இங்கே 510 இருக்குது. அப்போ 10 10 ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எழுதிங்க 520, 530, 540, 550. இப்போ ஆப்பிளில் என்ன இருக்குது 100, 200. அப்போ இங்கே என்ன வரும் 100 100 ஸ்கிப் பண்ணால் 300, 400, 500, 600. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் பாருங்க, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 2, 4, 6, 8, 10, 12. ஆட் நம்பர்ஸ் வந்து 1, 3, 5, 7, 9, 11, 13. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0லேருந்து இந்த 1 வந்து ஆட், 2 வந்து ஈவன், 3 வந்து ஆட், 4 வந்து ஈவன், 5 வந்து ஆட், 6 வந்து ஈவன், 7 வந்து ஆட், 8 வந்து ஈவன், 9 வந்து ஆட், 10 வந்து ஈவன், 11 ஆட், 12 ஈவன், 13 ஆட். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ எழுத போகிறீங்க பாருங்கள். நம்பர்ஸ் எண்டிங் வித் 1, 3, 5, 7 and 9 are called odd numbers. Number ending with 0, 2, 4, 6 and 8 are called even numbers. இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஆக்டிவிட்டி 5, சர்க்கிள் த ஈவன் நம்பர்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை பண்ண சொல்லியிருக்காங்க ஈவன் நம்பர்ஸை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு எப்போவுமே உங்களுடைய எக்ஸாமில் எழுதினா கூட இந்த மாதிரி மேலே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0, 2, 4, 6, 8, நெக்ஸ்ட் 1, 3, 5, 7, 9 எழுதிட்டேன்னா ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். 8, 69, 70, 84, 99. எப்போவுமே நீங்கள் இந்த 8 அப்படின்றது எங்கே இருக்குது ஈவன் நம்பர்ஸில் இருக்குது, சர்க்கிள் பண்ணிடும். 69 இருக்குது, எப்போவுமே இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த லாஸ்ட் டிஜிட்டை 69 இருக்குது, இந்த 9 எங்கே இருக்குது பாருங்கள் ஆட் நம்பரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சர்க்கிள் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்போது இப்போ இங்கே என்ன இருக்குது 70 இருக்கா, 0 இருக்குது. ஸோ இது ஆட் நம்பர், சாரி ஈவன் நம்பர். ஈவன் நம்பரை சர்க்கிள் பண்ணணும். அப்போது இங்கே சர்க்கிள் த ஈவன் நம்பர். ஸோ நம்ம ஈவன் நம்பரை மட்டும் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள் 4 எங்கே இருக்குது ஈவன் நம்பரில் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரை சர்க்கிள் பண்ணுங்கள். 9 எங்கே இருக்குது ஆட் நம்பரில் இருக்குது, ஆட் நம்பர் சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தா கவனிச்சா புரியாது, இன்னும் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் புரியும். இப்போ இது 2 டிஜிட்டில் கொடுத்துருவாங்க. எம்ப 3 டிஜிட்டில் பாருங்கள். 3 டிஜிட்டில் கொடுத்தாலும் அதே தான் கான்செப்ட். 112 இருக்குது, லாஸ்ட்டு டிஜிட்டாக பாருங்கள். இங்கே 2 இருக்குது. 2 எங்கே இருக்கும் ஈவன் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணுங்கள். 131, 1 அப்படின்றது ஆட் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணாதீங்க, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 456, 6 இருக்குது. அப்போது 6 எங்கே வரும் ஈவன் நம்பரில் வரும். ஸோ சர்க்கிள் பண்ணுங்கள். 170, 0 அப்படின்றது என்னது ஈவன். ஸோ சர்க்கிள் பண்ணுங்கள். 186, 6 அப்படின்றது என்னது ஈவன் நம்பர். ஸோ அதையும் சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 226, 300, 303, 440, 478. லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள் 6 எங்கே இருக்கும் ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ணுங்கள். 300, 0 அப்படின்றதும் ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 303 லாஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள். இதுக்காக நீங்கள் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது ஈவன் நம்பர் 10, 12, 14, 16, 18, 100 அப்படின்னு எழுதிட்டே போகக்கூடாது. எல்லாமே லாஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்களே போடலாம். ஈவன் நம்பராக சர்க்கிள் பண்ணணும். அப்போது இங்கே 303 இருக்குது, இது ஆட் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ண வேண்டாம். 440 இருக்குது, லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 0. ஸோ ஈவன் நம்பர் சர்க்கிள் பண்ணுங்கள். 478 இருக்குது, ஈவன் நம்பர் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 542, 570, 575, 600, 610.
இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இது சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 0 இருக்குது. அப்போ இதுவும் ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ அது ஆட் நம்பர், அப்போ சர்க்கிள் பண்ண வேணாம். 600 0 இருக்குது. 610 0 இருக்குது. ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் 931 31 அப்படின்றது 1 இருக்குது. அப்போ ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணக்கூடாது. 948 48 அப்படின்றது 8 வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 952 2 அப்படின்றதும் ஈவன் நம்பர். 982 2 அப்படி ஈவன் நம்பர், ஸோ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 999 9 அப்படின்றது ஆட் நம்பர். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த ஈஸியாக இருக்கும், ஈவன் நம்பரும் ஆட் நம்பரும். இங்கே பார்த்துட்டு லாஸ்ட் டிஜிட்டை பார்த்து ஆன்சரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆட் நம்பர்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது, இவ்வளோ நேரம் ஈவன் நம்பர்ஸ் பண்ணோம், இப்போ ஆட் நம்பர்ஸ் பண்ண போகிறோம். 7 அப்படின்றது என்னது? ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணிக்கலாம். 26 6 அப்படின்றது ஈவன் நம்பர், ஸோ சர்க்கிள் பண்ணக்கூடாது. 33 அப்படின்றது ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணலாம். 61 1ம் ஆட் நம்பர். 84 ஆட் நம்பர் இல்லை. அப்போது எது ஆட் நம்பர்? 7 33 61, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 105 5 அப்படின்றது ஆட் நம்பர். 160 ஈவன் நம்பர், அப்போது சர்க்கிள் பண்ணாதீங்க. 125 5 அப்படின்றது ஆட் நம்பர். 142 ஈவன் நம்பர். 151 ஆட் நம்பர். அப்போது 3 இருக்குது. 105 125 151, இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 219 232 இதை பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 9, அப்போது ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணுங்கள். 232ல் 2 வந்து ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ணாதீங்க. 245ல் 5 அப்படின்றது ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 357 7 அப்படின்றதும் ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணுங்கள். 390 0, ஸோ ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ணாதீங்க. 540 555 557 603 609, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 500 ஸோ ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ண வேணாம். லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 5, ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணலாம். 7 சர்க்கிள் பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் 603ல் 3, அப்போது இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். 609 வந்து ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 918 ஈவன் நம்பர், சர்க்கிள் பண்ண வேணாம். 919 ஆட் நம்பர், 9 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 935 5 அப்படின்றதும் ஆட் நம்பர், சர்க்கிள் பண்ணுங்கள். 953 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 998 8 அப்படின்றது ஈவன் நம்பர். இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சால் தான் இதை வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5, கலர் த பலூன் வித் ஆட் நம்பர் பை எல்லோ அண்ட் ஈவன் நம்பர் பை ரெட். இங்கேயும் நீங்கள் என்ன எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஈவன் நம்பர்னால் என்ன, ஆட் நம்பர்னால் என்ன? ஈவன் என்ன? 2 4 6 8 10. ஆட் நம்பர்னா 1 3 5 7 9. இப்போது நீங்கள் இங்கே முன்னாடி நான் 0 போட்டு காமிச்சு இல்லையா, ஸோ அதே தான் அந்த 10ன்னு போட்டிருக்கான். ஓகேவா? இப்போது இதில் ஆட் நம்பர்னால் வந்து நம்ம எல்லோ கலர் அடிக்கணும், ஈவன் நம்பர்னால் வந்து ரெட் அடிக்கணும். இங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க? 125னா நீங்கள் இப்படி எழுதிட்டே இருப்பீங்களா? 2 4 6 8 10 12 14 அந்த மாதிரி எழுத வேண்டாம். சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள். 125ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 5 இருக்குது. ஸோ இங்கே 5 நம்ம எங்கே போட்டிருக்கோம்? ஆட் நம்பரில் போட்டிருக்கோம். ஆட் நம்பர்னால் என்ன கலர் அடிக்கணும்? எல்லோ கலர் அடிக்கணும். ஸோ எல்லோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 256 6 அப்படின்றது லாஸ்ட் டிஜிட்டாக பாருங்கள் 6, ஸோ ஈவன் நம்பர் ரெட். 489 9 லாஸ்ட் டிஜிட் ஆட், ஸோ எல்லோ. 633 லாஸ்ட் டிஜிட் எல்லோ 3, ஸோ ஆட் நம்பர். இது 964 ஈவன் நம்பர் ரெட். 787 7 அப்படின்றது ஆட் நம்பர் எல்லோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 783 3 அப்படின்றது ஆட் நம்பர் எல்லோ. 842 2 அப்படின்றது ஈவன் நம்பர் ரெட். 575 எல்லோ ஆட் நம்பர். 288 8 அப்படின்றது ரெட். 747 எல்லோ 7 அப்படின்றது ஆட் நம்பர். 546 6 அப்படின்றது ஈவன் நம்பர். 649 9
எல்லாமே பாருங்கள் லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தா மட்டுமே போதும் ஈவனா ஆடான்னு பார்த்துக்கலாம். அகைன் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. 649 9 அப்படின்றது ஆட் நம்பர் எல்லோ, 450 0 இருக்குது, அப்போ இதுவும் ஈவன் நம்பர் ரெட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன் நம்பர் சீக்வென்ஸ் ஆஃப்டர் எவரி ஆட் நம்பர் there is an even number, similarly after every even number there is an odd number. ஓகே, இந்த கலர் அடிச்சுக்கோங்க, எல்லோ அண்ட் ரெட். புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு 2.2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.